ஹாய் ஆல், திஸ் இஸ் போனாரி கிரியேஷன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ரொம்பவே எலிகண்ட்டான ஹெவியான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸாக வித் டிஃப்ரெண்ட்டான நெக் பேட்டர்ன்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடி டிசைன்ஸ் ஆட் பண்ணி அதில் சுகர் பீட்ஸ், சர்தூசி அண்ட் த்ரெட்டு, சாரி கலர் த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்கோம். ஸ்லீவ்க்கு வந்து ஹேங்கிங்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைனை எப்படி போட்டோன்றதை நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவில் நம்ம பார்டரை வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ ஹைலைட் பண்ணுறதுக்கு 2 லைன் சரி த்ரெட் அண்ட் திரும்ப சுகர் பீட் கொடுத்துட்டு அப்புறம் 3 to 4 லைன்ஸ் வந்து கட் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கட் பீட்ஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு திரும்ப சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 3 கொடுத்துட்டு அதுக்கு மேலே அரும்பரும்பா அதாவது ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 3 அண்ட் க்ரீன் கலர் சுகர் பீட் ஆட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்டரை வந்து இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா சுகர் பீட், கட் பீட்ஸ், சுகர் பீட், கட் பீட்ஸ், சுகர் பீட் அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அண்ட் தென் ஃபைனலாக ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 3 ஒரு 9 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு திரும்பவும் அந்த க்ரீன் கலர் சுகர் பீட் அண்ட் ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 3 இந்த மாதிரி ஒரு பீடை விட்டு விட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். மேலேருந்து தான் கீழே வரணும். கீழேருந்து மேலே போகும்போது என்ன ஆகும்னா எண்ணாட் போடுற மாதிரி இருக்கும். அந்த எண்ணாட் வந்து ஃபைனலாக இருக்கும்போது த்ரெட்டு தெரிய வரும். ஸோ அதனால் மேலேருந்து கீழே வாங்க. இந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது நம்ம எங்கெல்லாம் கொடி வருதோ அந்த இடத்துல சுகர் பீட் ஆட் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்லீவில் வந்து டிசைன்ஸ் கவர்ட் ஆகாது. ஸோ கவர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் பண்ணிக்கோங்க. பேப்பர் கட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டு, ஹார்மோலு, லென்த்து அண்டு ஸ்லீவோட ரவுண்டு இது மூணுத்தையும் மெயினாக வச்சு பேப்பர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு சைட் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எதுக்கு பார்த்திங்கன்னா ஆமோல் வந்து குழைப்பாங்கள்ல, ஸோ அதுக்காக பண்ணுறது. அப்போ தான் வந்து அந்த இடத்துல சுருக்கம் வராது. இது வந்து டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து நல்லாவே தெரியும். தெரியாதவங்க வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போது நம்ம கொடி வர இடத்துலலாம் சுகர் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் வர இடத்துல கட் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா சென்டரில் சக்கரா யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட் அண்ட் அதுக்கப்புறமா 3 பெட்டல்ஸ் வர மாதிரி கட் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கொடிக்கு வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறது வந்து பேப்பர் கட்டிங் அண்டு மெஷர்மெண்ட்டோட லைனிங் பிட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட மார்க் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே மார்க் பண்ணி அப்படியே ட்ரேசிங் எடுப்பாங்க. அதுவும் ஓகே தான். அந்த மாதிரி பண்ணுறவங்க லைனிங் அதாவது ஸ்டிச்சிங் தெரியாதவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்பர் கட்டிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் மார்க் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிவிட்டு அந்த லைனிங் வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் வருது. சக்கரா, அதை சுற்றி சுகர் பீட் அண்ட் அதை சுற்றி பீட்ஸு, சுகர் பீடு ஒரு மாதிரி 3 3 அரும்பரும்பாக கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் 1 லைன் கட் பீட்ஸ் ஆட் பண்ணுறோம். 3 லைன் கட் பீட்ஸ் ஆட் பண்ணுறோம். கொடி எல்லாத்துக்குமே சுகர் பீட் தான். ட்ரேசிங் தெரியாதவங்க ஈஸியான மெத்தடில் ட்ரேசிங் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் ஷீட் எடுத்துகிட்டு அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த மாதிரியான டிசைன் வேணுமோ அந்த டிசைனை 1 சைட் மட்டும் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ட்ரேசிங் வந்து அடுத்த சைடு வந்துடும்.
ஸோ 2 சைடும் வந்து ஒரே மாதிரியான ட்ரேசிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேசிங் எடுத்துக்கலாம். இந்த கொடி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் மட்டும்தான் ட்ரா பண்ணுறது. சென்டர் ஒரு லைன் போட்டுட்டு ஒன் சைட் மட்டும்தான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். அனதர் சைடு வந்து அந்த ட்ரேசிங்கை வச்சு அனதர் சைடு வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேசிங் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ கீழே ஒரு புட்டா போட்டோம் இல்லையா, அதே தான் மேலேயும் போட்டுட்ருக்கோம். மேக்ஸிமம் இதில் வந்து கட் பீட்ஸ் அண்டு சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சுகர் பீட் வந்து ப்ரிசோன்ற பிராண்டு, கட் பீட்ஸ் வந்து கிளாஸ் பீட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஒரு பேக்கெட் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் என்ன மாதிரியான ஸ்டிச்சஸ் கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் கவர் பண்ணித்தரோம். 100 ஸ்டிச்சஸ் வந்து கவர்ட் ஆகுது. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் எல்லாமே ஃபுல்லி கவர்டாக. உங்களுக்கு வந்து மெட்டீரியலும் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவோம். 3 month இருக்குது கோர்ஸு. டெய்லி கிளாஸஸ் இருக்குது. ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த புட்டாஸ் எங்கெங்கெல்லாம் வரணுமோ அங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். 4 சைடு வந்து ஒரு ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 3 அண்ட் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப 4 சைடு சுகர் பீட்ஸும் ஒரு பேர்ல் பீடும் ஆட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ரிசோன்ற பிராண்டு சுகர் பீட் வந்து நீடு இல்லை, அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த நீடில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பீட்ஸ் நீடில் இந்த நீடிலாம் ஏறிடும், டூலிப்லாம் போயிடும். பட் ஆனால் இந்த பீட்ஸ் நீடில் வந்து ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உட்டன் நீடில்ஸ் ஆல்சோ ஈஸியாக ஏறிடும். இந்த பீட்ஸ் நீடில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றி எல்லா சைடும் வந்து நீங்கள் ஒரு எதுனா ஒரு ஷார்ப்பான ஒரு மெட்டீரியல் வச்சு, அதாவது சிஸ்ஸர் அந்த மாதிரியான மெட்டீரியல் வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ கம்மி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பீட்ஸ் ஏறிடும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, பீட்ஸ் ஏறாமல் நீடில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பீட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் கொடி டிசைன் போட்டாச்சு. கட் பீட்ஸ்லாம் எங்கெங்கே வரணுமோ அந்த இடத்துல கட் பீட்ஸும் வந்தாச்சு. நீங்கள் இந்த இடத்துல கட் பீட்ஸ் இது தான் கொடுக்கணும், இதில் சுகர் பீட் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கு கட் பீட்ஸ் வேணால் கட் பீட்ஸ் கொடுக்கலாம், த்ரெட்டு வேணும்னாலும் த்ரெட்டு கொடுக்கலாம், அண்ட் சுகர் பீட்ஸ் வேணும்னாலும் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். யுவர் சாய்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீஃபுக்கெலாம் பீகாக் க்ரீன் அண்டு ப்ளூ கலரில் லீஃப் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ளாட் லோட் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்ட பிறகு ஜர்தோசிலையும் லீஃப் கொடுக்குறோம். ஜர்தோசியில் லோடிங், அதாவது லீஃப் லோடிங் மாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுத்து எடுத்துகிட்டு அவுட்லைனில் வந்து நம்ம கொடுக்குறப்போ லீஃப் மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக லீஃப் லோடிங் கொடுத்துக்கலாம்.
அந்த த்ரெட்டு கொடுத்தோம் இல்லையா ஃப்ளாட் லோடிங், அதை சுற்றி கட் பீட்ஸு அண்டு பேர்ல் பீட் சைஸ் நம்பர் 2, 3 கிடையாது 2, ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி அந்த லீஃப்க்கு மேலே ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அனதர் சைடு ஃபில் பண்ணிக்கலாம். மேலே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டூ கட் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கீழே லாக் போட்டுட்டு அப்படியே மேலே போயிட்டு மேலேருந்து கீழே வரும். ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணியாச்சு. ப்ளவுஸும் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஒரு சில இடத்துல மட்டும் பீட்ஸ் அண்ட் க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இது ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த இடத்துல அந்த லீஃப் மாதிரி பெரிய லீஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டரில் அண்ட் சைடில் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த 3 பெட்டல்ஸ் வர அந்த கட் பீட்ஸ் ஃப்ளவர்லேயும் 2 சுகர் பீட், ஒரு ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 3 ஆட் பண்ணிக்கலாம். அங்கங்கே ஜர்கான் ஸ்டோன் சக்கரை அண்ட் ஜர்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜர்கான் ஸ்டோன் இந்த டிசைனில் யூஸ் பண்ணல, வெறும் சக்கரா மட்டும் போட்டு நம்ம இந்த டிசைனை ஃபில் பண்ண போகிறோம். வேணும்னா ஜர்கான் ஸ்டோன்ஸ் கூட ஆல்சோ ஒட்டிக்கலாம். இப்போது சக்கராவை நம்ம ஸ்மால் சைஸ் சக்கரா எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்லேயும் ஃப்ரண்ட் நெக்லேயும் இதே மாதிரி ஒரு கொடி பேட்டர்ன் தான் வரும். இதான் ஸ்லீவோட ஃபுல் டிசைன் ஸ்டிச் பண்ணி ரொம்பவே அழகாக வந்துருச்சு பாருங்கள். சென்டரில் இந்த மாதிரி ஒரு பெல்ட்டு கொடுத்துருக்கோம், அதுக்கு ஹேங்கிங்ஸ் லட்கான் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து ப்ளவுஸோட ஃபுல் டிசைன். ஸ்லீவ்லேயும் லட்கான் ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா ஜர்கான் ஸ்டோன்ஸ் அந்த சக்கரா மேலே ஒட்டிக்கலாம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, see you, டாட்டா.